வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது வெறும் தேர்தல் கிடையாது, தமிழக அரசியலோட ஒரு பவர் பிளே. குறிப்பா சொல்லணும்னா இந்த தடவை நடக்க போறது ஒரு ட்ரையாங்குலர் ஃபைட். கோட்டையை தக்க வைக்க போறது உதயசூரியனா, மீட்டெடுக்க போறது இரட்டை இலையா, இல்ல மொத்தமா அள்ள போறது விஜயின் தாவேகாவா? நாம ஓட்டு போட்டவங்க நமக்காக என்ன செஞ்சாங்க? அந்த ஒரே ஒரு கேள்விதான் இந்த தேர்தலோட வெற்றியை தீர்மானிக்க போகுது. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? வாங்க விரிவாக அலசுவோம். திமுக ஓட பலம், ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இது போன்ற மக்கள் நலத்திட்டங்களை பரப்புரையா செஞ்சு அதை தங்கள் சாதனையா வைத்து ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்க்கிறாங்க. அவர்களுடைய சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு பொதுவா அதிருப்தி இருக்கும். அது மட்டும் இல்லை, கூட்டணி கட்சி தொகுதி பங்கீடு செஞ்ச விதம் இவங்களுக்கு சவாலா இருக்குது. அடுத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியான அதிமுக இழந்த செல்வாக்க மீட்க அதிமுக இந்த தடவை ரொம்பவே தீவிரம் காட்டுறாங்க. பழைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க. முக்கிய விமர்சனம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் ஒழிப்பு விவகாரங்களை முன்வைத்து பரப்புரை பண்றாங்க. அதுபோல இன்னைக்கு முதல் முறையா களம் இறங்குற விஜயின் தாவேகா, இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். விஜய் வருகை யாருடைய ஓட்டை பிரிக்க போகுது, யாரை அதிகம் பாதிக்கும்? கூர்மையா பார்த்தா இளைஞர்களுடைய ஓட்டுக்கள் விஜய்க்கு அதிகமாக சென்றால் அது திமுகவின் வெற்றியை பாதிக்குது. அதே சமயம் கிராமப்புற ஓட்டுகள் விஜய்க்கு சென்றால் அது அதிமுகவிற்கு பின்னடைவா இருக்கு. விஜய் ஒரு கிங் ஆக உருவெடுப்பாரா அல்லது வெறும் வாக்குகளை பிரிப்பவராக மட்டும் நின்று விடுவாரா? இதுவே இந்த தேர்தலின் மர்ம முடிச்சு. திமுகவினுடைய கோட்டையா இப்போதும் டெல்டா பகுதியும் சென்னையும் இருக்குது. அதுபோல அதிமுகவுக்கு மேற்கு கொங்கு மண்டலம் ஃபுல்லா முழுவா மிக வலுவா இருக்கு. இப்போ ரெண்டுல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றது தெற்கு பகுதி தான். இங்கதான் போட்டி மிக கடுமையா இருக்குது. அரசியல் களம் சூடு பிடிச்சிருச்சு. கட்சி தொண்டர்கள் ஒரு பக்கம் உற்சாகமா இருந்தாலும் ஓட்டு போடுற பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிஜமான மேட்டர். 2026 யாருக்கு மகுடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அரசியல் கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையா கிங் மேக்கர் நீங்க தான். தொகுதியின் யாருக்கு செல்வாக்கு அதிகம்னு நினைக்கிறீங்க? உங்க ஏரியால என்ன பிரச்சனை இருக்கு, இன்னும் தீராம இருக்கு? தயங்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒரு விவாதத்தை உருவாக்கும். உண்மையை சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம். இது போன்ற அரசியல் அலசல்களுக்கு நமது பிரகாஷ் டிவி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, தமிழக அரசியலின் எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் செயல். வாக்களிப்பது நம் உரிமை. திட்டங்களையும் தலைவர்களின் நேர்மையையும் பார்த்து வாக்களியுங்கள். உங்கள் தொகுதியில் நிலவரம் எப்படி இருக்கிறது? உங்கள் ஆதரவு யாருக்கு? கீழே கமெண்ட் செய்யுங்கள். மக்களே, நீங்க உங்க ஏரியால உங்க தொகுதியில மாற்றத்தை விரும்புறீங்களா?
இல்ல இருக்கிற ஆட்சியே தொடரணும்னு நினைக்கிறீங்களா? மக்களே, ஒரு பிரியாணி பொட்டலத்துக்கோ ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கோ உங்க உரிமையை வித்துறாதீங்க. தொகுதியில யாரு வேட்பாளர் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுற காலம் போயிடுச்சு. யாரு நமக்காக வேலை செய்வான் அப்படின்னு பார்த்து ஓட்டு போட வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். இந்த வீடியோ சிலருக்கு எரியலாம், சிலருக்கு வலிக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. உங்களுக்கு தைரியம் இருந்தா எந்த கட்சி தப்பு செஞ்சாலும் அத கமெண்ட்ல தைரியமா சொல்லுங்க. நீங்க மாற்றத்தை விரும்புறீங்களா இல்ல ஏமாற்றத்தை விரும்புறீங்களா? நான் உங்கள் ராம் பிரகாஷ். இது அரசியல் அதிரடி. இலவசங்களா மக்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்காம வெறும் மீனை மட்டும் கொடுத்து ஏமாத்துறாங்களா? மக்களுக்கு தேவை இலவசமா அல்லது நிரந்தரமான வாழ்வாதார மாற்றமா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறது மக்களோட வறுமையை கேலி செய்வதல்லவா? நான் உங்கள் ராம் பிரகாஷ். இது நம்ம ஊரு, நம்ம அரசியல். தேர்தலுக்கு முன்னாடியே 8000 ரூபாய் டோக்கன், 10,000 ரூபாய் டோக்கன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது செல்லுமா? ஆட்சிக்கு வந்தா இதை மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. அது செல்லுமா? செல்லாதுங்கிறது மக்களுக்கும் தெரியும். ஆனா அப்படியும் கொடுத்து ஏமாத்துறாங்க. பாத்தீங்களா? இத மக்களாட்சியா இல்ல மக்களை ஏலம் எடுக்கும் ஆட்சியா? இது சாமானிய மக்களின் குமுறலாக இருக்கிறது. இது ஒரு திக் திக் தேர்தலாகவே இருக்கிறது. மக்களின் நாடி துடிப்பு பணத்திலா அல்லது மாற்றத்திலா? மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, தமிழக அரசியல்ல இனி இருதுருவ அரசியலாக மட்டும் இருக்க போவதில்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களுடைய அடிப்படை தேவைகளான வேலை வாய்ப்பு, விலைவாசி கட்டுப்பாடு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு ஆகியவற்றில் சமரசம் செய்யாத ஒரு அரசு தான் இப்போதைக்கு தேவை. வாக்கு என்பது உங்கள் உரிமை. அதை டோக்கனுக்கோ அல்லது கவர்ச்சிக்கோ விற்று விடாதீர்கள். பசியில இருக்கிறவனுக்கு பொறி உருண்டை கொடுக்கிறது சேவை இல்லை. அவனை பசி இல்லாம வாழ வைக்கிறது தான் அரசியல். மாற்றம் வேணும்னு எல்லாரும் சொல்றோம். ஆனா அந்த மாற்றம் யாரிடம் வரணும்? அரசியல்வாதிகள் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறதை விட வாக்காளர்கள் மாற வேண்டும். 2000 ரூபாய் நோட்டுக்காகவும் பிரியாணி பொட்டலத்துக்கும் நம்ம தலைவிதிய 5 வருஷத்துக்கு எழுதி கொடுக்கிறோம். நாம நேர்மையா இருந்தா மட்டும் நேர்மையான தலைவன் உருவாவான். வரும் தேர்தலில் யார் ஜெயிப்பார்கள் என்பதை விட தமிழகம் ஜெயிக்குமா அப்படின்னு யோசிங்க. ஓட்டு போடும் நாம் எஜமானர்களா இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தேடி வரும் மன்னர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் சேவகர்களா? அரசியல் என்பது ஒரு சாக்கடை அல்ல, அது நம்மளுடைய வாழ்வாதாரம். அதை தூய்மைப்படுத்த வேண்டியது அழுக்கை எரிந்தவர்களுடைய கடமை அல்ல, அதில் வாழ வேண்டியது நமது கடமை. அரசியல் பேச பயப்படுற ஒரு பெரிய கூட்டம் தமிழகத்தில் இருக்குது. இவங்க எந்த பேரணிக்கும் போறதில்லை, எந்த கட்சி கொடியையும் பிடிக்கிறதில்ல. ஆனா தேர்தல் நாள்ல அவங்க போடும் அந்த ஒரு ஓட்டு மிகப்பெரிய அதிகார மையங்களை சரிக்கும் வல்லமை கொண்டது.
அரசியல்வாதிகள் சத்தமிடுபவர்களை பார்த்து கவலைப்படுவது இல்லை, மௌனமாக இருப்பவர்களை பார்த்து தான் பயப்படுறாங்க. அந்த மௌனம் இந்த தடவை எதை பேச போகுது? வரும் ஏப்ரல் 23 அன்று மக்களின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி முடிவுகள் வரும் பொழுது சிலருக்கு அது பட்டாசு வெடிக்கும் நாளாக இருக்கும், சிலருக்கு அது தலைவலியை தரும் நாளாக இருக்கும். நாம் எத்தகைய தலைவர்களை பெறுகிறோம் என்பது நாம் எத்தகைய குடிமக்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்தது. மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம பிரகாஷ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்.